ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். கேஜிஎஸ்எல்லாம் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்க போகுது. அதாவது ஆஃப் கேம்பஸ் வெளியிலேருந்து யார் வேணாலும் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். கம்மிங் சாட்டர்டே கேஜிஎஸ்எல் மைக்ரோ காலேஜஸில் நடக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் கேஜிஎஸ்எல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். காலேஜை என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். டைம் என்ன, எவ்வளோ ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், ஃபுட் எடுத்துகிட்டு போகணுமா, பிரேக்கு, இதுக்கெலாம் டிசைட் பண்ணிட்டு போங்க. ஸோ மோஸ்ட்லி ஆஃப் த எம்என்சியில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ரவுண்ட் எல்லா காலேஜ்லேயுமே வந்துட்டு ஆப்டிடியூட் தான் இருக்கும். சில கம்பெனிஸில் வந்துட்டு இப்போல்லாம் வந்து மிஷின் டெஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒர்க்கிங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு 15 ஸ்டூடெண்ட்ஸ், 20 ஸ்டூடெண்ட்ஸ், 50 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவங்க மிஷின் அலோகேட் பண்ணி நெட்வொர்க்கும் கொடுத்து பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு கோடிங் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டே வைக்கிறாங்க ஃப்ரெஷர்ஸ்க்கே. ஸோ அப்படி தான் இருக்குது. மெயினாக ஏஐ நாலேஜ், ஏஐ கோடிங்கோட நாலேஜ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நிறைய கம்பெனிஸில். கேஜிஐஎஸ்எல்லில் நிறைய எம்என்சிஸ் வரதுனால மெயினாக ஆப்டிடியூட் ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கும். அது முடியுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கலாம், ஆர்எல்ஸ் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கலாம். எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி தான். ஸோ மேக்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூட்லாம் வந்துட்டு லாஜிக்கல் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏஎஸ் ஃபாதர் இஸ் பி, சி அந்த மாதிரி லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டயக்ராம்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் எல்லாத்துலேயும் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் கொஸ்டினில் ஆப்டிடியூட்டில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகுங்க. டெக்னிக்கலாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் டெக்னிக்கலாக என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிங்க. பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ், டேட்டாபேஸ் கொஸ்டின், சி ஷார்ப் கொஸ்டின்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட், மெஷின் லாங்குவேஜ், பைத்தான் ஒரு ஏஐ ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுவுமே படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக செலக்ட் ஆகுங்க. ஸோ என்கொயரி பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் அட்டன் பண்ணுங்கள். கிடைக்கிறவங்களுக்கு லக், அண்ட் கிடைக்காதவங்க கண்டிப்பாக மோட்டிவேஷனோட இருங்க, கைவிட்டுறாதீங்க. நிறைய கம்பெனிஸ் கோயம்புத்தூர் வந்துட்டுருக்கு, பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை டேக் கேர். நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.